ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப நாளா உங்ககிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருக்கேன். பட் அதுக்கான நேரம் காலம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இனிமே நான் ரெகுலரா வீடியோ போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே வேணும். ஸோ அது நீங்க தமிழ்ல பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் மேரேஜ் எந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது தான். அதாவது திருமணத்துக்கு அப்புறமா ஒரு பெண் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஜெனரலி பாத்தீங்கன்னா இது ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்குதான் செய்யுது. அதுல எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லலாம். நீங்க ஒரு ஆணா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்க வீட்டுல இருக்கிற உங்கள் மனைவி, உங்கள் மகள், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மிஸ் ஆகாம நீங்க பாத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாமா? ஓகே. ஜெனரலி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஒரு 15-16 ஒரு டீனேஜ் வயசு இருக்கு பாத்தீங்கன்னா, உலகமே என்னன்னு தெரியாம அப்படியே படிச்சுக்கிட்டு ஸ்கூல் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபன்னு அப்படின்னு இருந்துடுறாங்க. அதுக்கு மேற்பட்டுதான் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு வீட்டு வேலைகள் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடுறாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன சொல்றது, இந்த ஃபன் மூட்லயே தான் இருக்காங்க. அக்கறை உள்ள குழந்தைகள், அதாவது சின்ன வயசுல இருந்தே வீட்டுல வந்து வேலை செய்ய வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மதான் வேலை செஞ்சோம், நம்ம குழந்தை எதுக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மூட்லயே தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஸோ நானுமே ஒரு மதர் அப்படிங்கிறதுனால எனக்கு நல்லாவே தெரியும். இதுல என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, வீட்டு வேலையே தெரிய மாட்டேங்குது. பிஃபோர் மேரேஜ் அவங்க எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க எழுந்துப்பாங்க, அவங்க ரெஃப்ரெஷ் ஆவாங்க, அவங்க குளிப்பாங்க, அவங்க தலைவாரது கூட நம்மளாதான் இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பாடு நம்ம செஞ்சு கொடுத்துருவோம், அவங்க கிளாத் எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருவோம், அவங்களுக்கு தேவைகள் எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் திடீர்னு அவங்க கல்யாணம் அப்படின்னு ஆகும்போது, ஒரு வேலைக்கு போயிட்டு இல்லைன்னா ஒரு படிச்சு முடிச்சுட்டு நம்ம ஒரு வேலைக்கு சும்மா ஒரு 1 இயர் 2 இயர் போயிட்டு தான் இப்ப எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விஷயம் இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டுல இருக்கிற கம்ஃபர்டபுள் கல்யாணம் ஆயிட்டு போயிட்டு நம்மளோட மாமியார் வீட்டுல இருக்குமா, அதாவது பெண்களுக்கு அவங்களோட கணவர் வீட்டுல அது கிடைக்குமா பாத்தீங்கன்னா, எடுத்தோன்னா கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அது எதனாலன்னா அந்த ஸ்பேஸ், அந்த இடம், அந்த பிளேஸ், அவங்க வீடு எல்லாமே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ ஈவன் தான் நீங்க வந்து லவ் மேரேஜா இருந்தாலுமே கூட அவரை தான் உங்களுக்கு பரிச்சயமா இருக்குமே தவிர்த்து அவரை சுற்றி இருக்கிற விஷயங்கள் நமக்கு வந்து பரிச்சயம் இருக்காது. அதாவது அந்த அளவுக்கு தெளிவு இருக்காது. அங்க போய் கொஞ்ச நாள் ஆகும், அவங்க கூட எல்லாம் பேசணும், பழகணும், அந்த இடம் நமக்கு செட் ஆகணும். ஈவன் நைட்டு கூட தூங்குறதுக்கு நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு புது இடம் மாறினாலே நமக்கு தூக்கம் வராது இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கேட்டாக்கா, அந்த கம்ஃபர்டபுள் ஜோன் ரொம்ப கம்மியாயிரும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து தூக்கம். நம்ம வந்து ஜென்ரலா வந்து பிஃபோர் மேரேஜ் என்ன பண்ணுவோம், நல்லா தூங்கி அம்மா வந்து நம்ம எந்த வேலையும் வாங்காம அந்த மாதிரிதான் மோஸ்ட்லி இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 50% வேணா ஹெல்ப் பண்ணுவோம். காலையில இருந்து சமைக்கிற வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியான ஆட்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். இது எல்லாருமே வந்து அம்மாவோ இல்லைன்னா பாட்டியோ அத்தையோ யாரோ சித்தியோ யாராவது சமைப்பாங்க, கூட ஹெல்ப் பண்ற வேலை அந்த மாதிரிதான் இருக்கும். ஸோ அங்க போன பிறகு திடீர்னு ஒரு கிச்சனுக்குள்ள போய் நம்ம தான் ஃபுல்லாவே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு வரும். இதுல சில பேர் வீட்டுல வந்து அவங்க மதர்ங்களா, அதாவது மாமியார் வந்து ரொம்ப அழகா ஹெல்ப் பண்ணுவாங்க, கூடவே சப்போர்ட் பண்ணுவாங்க. இது இங்க இருக்குமா, இது இப்படி பண்ணணும், நான் பண்றேன், நீ கூட இருந்து பாரு, அந்த மாதிரி இருக்கிற நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான மாமியார்களும் நான் பார்த்திருக்கேன். சில பேரு நீ எதனா பண்ணிக்கோ அப்படியே சொல்லிட்டு நீதான் பண்ணணும்னு இன்னும் ஓவர்லோட் கொடுக்குற மாமியார்களும் இருக்கதான் செய்யறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ காலையில எழுந்தோன்னு சமைக்கணும், கணவருக்கு சாப்பாடு கட்டணும், இந்த வீட்டுல வேற யாருக்காவது சாப்பாடு கட்டணும், இந்த மாதிரி வேலைகள் வந்து அடிஷ்னலா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டாவது, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இல்லையா? ஒரு டைமிங் இந்த 1 ஹவருக்குள்ள செய்யணும், இல்லைன்னா 1.5 ஹவர்ஸ்க்குள்ள செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரெயின் ஆனாதான் வரும். அது வந்து அந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து ரொம்ப சஃபர் ஆவாங்க. இந்த 2 விஷயம், ஒண்ணு தூக்கம், இன்னொன்னு வந்து இந்த சமையல் கட்டு வேலைகள், அதாவது சமைச்சு டைம்லி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறது. சரி, இது 2 மட்டும் தான் அப்படின்னா அப்படி இல்லை, இதுக்கு மேல நிறைய இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். இப்ப நம்ம வீட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, பிஃபோர் மேரேஜ் அப்போ இப்ப இருக்கிற பிள்ளைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து டிஷர்ட், ட்ராக் பேண்ட், இல்லைன்னா வந்து நார்மலா ரொம்ப சிம்பிளா வீட்டுல வந்து அதுதான் டெய்லியுமே யூஸ் பண்றாங்க, இந்த பிளாசோ பேண்ட் வித் டிஷர்ட். ஸோ அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் எந்த அளவுக்கு மாமியார் வீட்டுல அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, எந்த கோணத்துல அதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டாஸ்க் தான்.
ஒரு இடத்துக்கு போனா புடவை தான் கட்டணும், ஒரு இடத்துக்கு போனா இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு நிறைய ரூல்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஈவன் தான் அவங்களுக்கே இருக்கும். அண்ட் பிளஸ் அவங்க கணவரே சொல்வாரு, இந்த நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அந்த ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட சுதந்திரம், ஆடை சுதந்திரம் பறிக்கப்படுது. அதுக்காக நீங்க வந்து ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியா ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு போனா கண்டிப்பா வந்து திட்டதான் திட்டுவாங்க. நான் சொல்றது வந்து யாரோட கண்ணுக்கும் அது வந்து ஐயோ அப்படி சொல்லிட்டு ஆக்வர்டா இல்லாம ஒரு டீசென்டான ட்ரெஸ் பண்ணிக்கிறதே பெட்டர் தான். அதான் நம்ம எந்த ஆடை வேணா உடுத்தணும், சுடிதார், சல்வார் கமிஸ், துப்பட்டா அந்த மாதிரி, இல்லைன்னா வந்து சாரி, எது வேணா பண்ணலாம். அதுல யாரும் குறை கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓவரா ஒரு அட்வான்டேஜ் எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ ஆடை சுதந்திரம் அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 3 பாயிண்ட். இது இல்லாம வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கு? இந்த வீடு கிளீனிங் ஒர்க்கு, இது வரைக்கும் நம்ம சில விஷயம்லாம் வீட்டுல பண்ணிருக்கவே மாட்டோம். அதாவது நம்மளோட அம்மா அப்பா வீட்டுல பண்ணிருக்கவே மாட்டோம். அதையெல்லாம் புதுசா நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், துணியெல்லாம் மடிச்சு கபோர்ட்ல அயன் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்ரூம் கிளீன் பண்றது, வெசல் வாஷிங் பண்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஒர்க், ஒட்டடை அடிக்கிறது, ஃபேன் துடைக்கிறது, சொன்னா நம்ம சொல்லிட்டே போகலாம். வீட்டுல எல்லா ஒர்க்கும் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல 2 பேரும் ஒர்க் போனா மட்டும்தான் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். சம் பிளேசஸ்ல சில இடங்கள்ல வந்து கணவர் மட்டும்தான் வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டுல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது வந்து பினான்சியலா நம்ம கொஞ்சம் சேவிங்ஸ் எல்லாமே இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம இந்த இதெல்லாம் பண்ணணும். இல்லைன்னா வந்து அவர் மேடு வைக்கணும், வேலைக்கு ஆள் வைக்கணும், அதுக்கு நம்ம எக்ஸஸா செலவு பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு சின்ன எங்கர் ஏஜ்ல எல்லாம் நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். குழந்தைகள்லாம் பிறந்த பிறகுதான் அது இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்காவே மாறும். அந்த டைம்ல தான் கொஞ்சம் நமக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். எப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வேலை சரியா செய்ய மாட்டோம், வீட்டுக்கு பெரியவங்க வருவாங்க, ஏதாவது பெரியவங்க கூடவே இருப்பாங்க, அவங்க நம்மளை திட்டுவாங்க, நம்ம டைமா நம்ம செய்ய மாட்டோம். இப்ப எனக்கு தோணும், நான் காலையில வந்து ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் கட்டி முடிச்சுட்டேன், 9 மணி ஆயிடுச்சு, அவர் கிளம்பிட்டாரு, எனக்கு டயர்டா இருக்கு, நான் 1 hour போய் படுத்து தூங்கணும் அப்படின்னு தோணும். பட் பெரியவங்க வந்து அது அவங்க சொல்லுவாங்க, என்ன இப்படி தூங்குற அப்படி சொல்லிடுவாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்காம பார்த்தா அதுக்குள்ள 12 ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே இருக்கு. தூக்கம், ஆடை சுதந்திரம், வேலை பலு, மன அழுத்தம், இது எல்லாமே வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெண்களுக்கு பயங்கரமா அஃபெக்ட் ஆகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவரு கூட இருக்கிற கணவர் தான் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, மாமியார்களும் புரிஞ்சுக்கலாம். சரி, புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளவு வேலையை ஒரே நாள்ல கொடுக்க வேண்டாமே. நீங்க ஒரு மாமியாரா இன் ஃபியூச்சர்ல ஆவீங்க இல்லையா, ஒரு எங்கர் ஏஜ்ல நீங்க வீடியோ பாக்குறீங்க, இல்ல ஆல்ரெடி கல்யாணம் ஆக போகுது, நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்றதுனா நீங்க அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதவிடாயெல்லாம் வரும்போது அந்த ஒரு 3 நாள் 4 நாள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த டைம்ல கூட அவங்க ரொம்ப வேலை வாங்குறது. இதே நம்ம அம்மா வீட்டுல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல் ரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இது எல்லாமே நான் சொன்னது என்னன்னா வீட்டுக்குள்ளதான் நான் சொல்றது. வீட்டுக்கு வெளியில ஸ்டெப் அவுட் எடுத்து வச்சா இன்னும் அதை விட அதிகமான ப்ரெஷர் வந்து ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பெண்களுக்கு கொடுக்கதான் செய்யறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான், இது ஒன்றும் பெரிய குற்றம்லாம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு வந்து இன்னொரு வீட்டுக்குள்ள போகும்போது அவங்களுக்கு ஏற்படுற அந்த மாற்றத்தை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே அதை வந்து கரெக்ட் பண்ணி சரியா நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு 2-3 வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் வந்து ஒரு கணவரோ அல்ல அவங்க வீட்டுல இருக்கிறவங்களோ பெரியவங்களோ வந்து ஓரளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்து, இல்லைன்னா இது பண்ணுங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா பொலைட்டாவே நம்ம சொல்லலாம். நம்ம கோவமா சொன்னாலும் அந்த பொண்ணு புரிஞ்சுக்காது, போச்சுக்கும். ஸோ நானும் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இது எனக்கு தோணுச்சு ரொம்ப நாளா. இனி வர வீடியோக்குள்ள நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் ஷேர் பண்றேன். அடுத்த வீடியோ நான் எதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதையும் நீங்க கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே மாதிரி இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி.